ஒரு சில கோயில் போனா லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா? அதுக்கும் அந்த கோயில் வாஸ்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு உண்டா? 27 நட்சத்திரம் கோயில் வாசல்லையும் சாமிக்கு பூஜை தானே பண்றாங்க. இவங்க வெளியே போனதையும் இன்னும் 100 பேர் வர்றாங்க. 27 நட்சத்திரம் வருது. அப்போ அந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே அவங்களுடைய பூர்வீகமே அந்த ஊரா இருக்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய மண்ணிலேயே அவங்க பிறந்திருக்கலாம். அவங்க நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் ஆகாதுன்னு சொல்லி போட்டு அவர் பூர்வீகத்தை விட்டு போய் மாற்ற முடியுமான்னு கேட்கறேன். இப்ப சென்னையில தொழில் பார்க்கறேன். பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம். அப்ப இந்த 3 மண்ணும் திரிகோணமா இருக்குதுன்னா இந்த மண்ணில் என்னுடைய பாதம் படம்ங்கிறது நான் பிறக்கும் போதே வாங்கி வந்த விதி. எல்லாரும் அவங்கவுங்க கோயிலுக்கு போய் மனக்குறைய வேண்டறதுக்காக போய் நீங்க ஏதாவது ஒரு தீபம் போட்டு வச்சீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் உலகத்துல கோயில் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த ஊரே கோயிலுக்கு வந்துதான் ஆகணும். நீங்க தர்ம பலிங்க, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. நம்மனால ஒருத்தர் கோயிலுக்கு போக வேண்டாம் நம்ம சொல்லக்கூடாது. 27 நட்சத்திர கோயிலுக்கு முதல் ஜோசியர் போய் 27 நட்சத்திர கோயிலில் போய் தேங்காவில் உடைச்சு பூஜை பண்ணி வாக்கு சித்தி பண்ணி வாக்கு பலிதமாக்கி வந்து நீங்க ஜோசியம் சொல்லுங்க, வாக்கு பலிக்கு. என்னன்னா சார், இப்போ கோயில் வாஸ்துன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு சில கோயில் போனா செட் ஆகல, ஒரு சில கோயில் போனா லைஃபே மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்களா? அதுக்கும் அந்த கோயில் வாஸ்துக்கும் ஏதாச்சும் தொடர்பு உண்டா? இல்லை, என்னை பொறுத்தளவு நான் கோயில் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு கோயில் எல்லாம் கிடைச்சது நம்மளுக்கு புண்ணியம் தாங்க. ஓகே. சாமி கோயில் கிடைச்சதெல்லாம் பெரிய புண்ணியம் தான். ஏன்னா இன்னைக்கு பஸ் வசதி இருக்குது. ஃப்ளைட்ல போய் கூட நம்ம காசி போயிட்டு வர்றோம். கண்டிப்பா. அரிதுவாரு இப்போ ரோப்கார் கூட கட்டுறாங்க சார். நம்மளை பொறுத்தளவு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோவில்ல 27 நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க ஒரு 150 இப்போ ஒரு திருப்பதி கோயிலே வச்சுக்கோங்க. திருப்பதி கோயில்ல ஷிஃப்ட் மாறுவாங்க. ஆமா சார். ஷிஃப்ட் மாறுவாங்க இல்லைங்களா? ஆமா சார். காலையில இருந்து ஒருத்தவங்க பேர் உள்ள சேவை பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் மத்தியானத்துக்கு மேல ஒரு ஷிஃப்ட் மாறுவாங்க. ஆமா சார். அப்ப 100 பேர் வெளியே போறாங்க, 100 பேர் உள்ள வராங்க. யார் வராங்க? அர்ச்சகர் வராங்க. ஆமா சார். அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரம் எடுத்தா 27 நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. 27 நட்சத்திரம் கோயில் வாசல்லையும் சாமிக்கு பூஜை தானே பண்றாங்க. கண்டிப்பா. இவங்க வெளியே போனதையும் இன்னும் 100 பேர் வர்றாங்க. 27 நட்சத்திரம் வருது. அப்போ அந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே அவங்களுடைய பூர்வீகமே அந்த ஊரா இருக்கலாம். திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய மண்ணிலேயே அவங்க பிறந்திருக்கலாம். அவங்க நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் ஆகாதுன்னு சொல்லி போட்டு அவர் பூர்வீகத்தை விட்டு போய் மாற்ற முடியுமான்னு கேட்கறாங்க. முடியாதுங்களே. ஆனா அந்த மாதிரியான பரவலாக பேசப்படுவது எதுக்குன்னு தான் நான் இல்லைங்க, ஒரு கர்மான்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா. எந்த மண்ணுல பிறந்து எங்க வாழ்ந்து உன்னுடைய காலத்தை கழிக்கோடு விதி இருக்குதோ நம்ம அந்த மண்ணுல தான் வாழுவோம். ஓகே. நான் பொள்ளாச்சியில பிறந்தேங்க. ஓகே. திருப்பூர்ல கல்யாணம் முடிச்சேன். இப்ப சென்னையில தொழில் பார்க்கறேன். பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம். அப்ப இந்த 3 மண்ணும் திரிகோணமா இருக்குதுன்னா இந்த மண்ணில் என்னுடைய பாதம் படம்ங்கிறது நான் பிறக்கும் போதே வாங்கி வந்த விதி. இப்ப நான் முருகர் கோயில் வாசலையே நான் இருக்கிறேங்க. முருகர் கோயில் வாசல்ல அரோகரான்னு சத்தம் போட்டாங்கன்னா எனக்கு ஒரு தடவை காது கேட்குது. அங்க மணி அடிச்சாங்கன்னா கேட்குதுங்க. நம்மள கடவுளை எங்க உட்கார வச்சுக்கிறாரு? அப்ப நாம் செய்யற புண்ணியம் நம்மளோட வாழுது. ஓகே. இந்த இடத்துல ஒரு கோயில்ல போய் எல்லாரும் அவங்கவுங்க கோயிலுக்கு போய் மனக்குறைய வேண்டறதுக்காக போய் நீங்க ஏதாவது ஒரு தீபம் போட்டு வச்சீங்கன்னா அந்த கோயில் கருவறையில விளக்கு எரிஞ்சதுன்னா நம்மளுக்கு புண்ணியம் தானுங்க. கண்டிப்பா சார். அதனால நம்ம யார வேணும் யார வேண்டாம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் உலகத்துல கோயிலு கட்டி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா அந்த ஊரே கோயிலுக்கு வந்துதான் ஆகணும். அந்த கோயிலுக்கு ஆகாத நட்சத்திரம் ஆக நட்சத்திரம் அந்த காலத்துல சொல்லி நான் வீட்டை விட்டு வரமாட்டேன் கதவை சாத்திக்குவாங்களா கும்பாபிஷேகம் பண்ண? கண்டிப்பா இல்ல. அப்ப அந்த ஒரு விஷயம் அப்போ பொய் அப்படிங்கிறீங்க? இல்ல, அப்படியே வேண்டாங்க. கோயில் எல்லாமே தர்ம பலி தானே, சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்டது தானே. ஓகே. கோயில் தர்ம வழி இல்லைங்க. ஓகே. அப்ப எல்லா நட்சத்திரக்காரர்களும் எல்லா கோயிலுக்கும் எப்ப வேணாலும் சரி, ஒரு உதாரணங்க. நீங்க ஒரு கோயில் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரத்து கோயிலோட மணி யோசை கேட்குது, நீங்க காதை அடைச்சுக்குவீங்களா? இல்லையே சார், இல்லையே. அந்த சாமியோட ஒலி பெல் அடிக்கிறாங்க, சாமிக்கு பூஜை அலங்காரம் நடக்குது. ஐயோ, என்னோட இந்த சாமியோட சத்தம் என் காது கேட்கக்கூடாதுன்னு நம்ம பஞ்சு வச்சு எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? முடியாது. அப்படி கிடையாதுங்க. நாம் அந்த மண்ணுல தான் வாழணுங்கிற விதி இருக்கும். கோயில் அங்க உருவாயிருக்கும். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கும்பிடலாம். ஓகே. இல்லாட்டி நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். ஓகே. நாம இந்த இடத்துல போய் நம்ம வேற ஏதாவது பேச முடியும்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. தர்மத்தின் வாழ்வதனி சூதுகவும் மீண்டும் தர்மமே வெல்லும். தர்மத்துக்கு சோதனை வரும்.
இப்ப பாருங்க, நம்ம வடபழனி முருகன் கோயிலை சுத்தி தெப்பக்களை சுத்தி ஒரு 1000 பேர் இருக்காங்க. ஆமா ஆமா அத்தனை சார். பேருக்கு மணி யோசை கேக்குதுங்க. எல்லாரும் அந்த கடவுளோட சக்தியில ஒரு காலத்துல நம்ம கெட்டு போனாலும் கூட சாமி கூட அந்த இடத்துல வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களை இருக்க வைக்கலாம். கண்டிப்பா சார். எல்லாமே இருக்கு. அப்படி பார்த்தா 4000 கோயில் இருக்குதுங்க. காசிக்கு 1 கோடி ஜனங்கள் ஒரு நாளைக்கு போறாங்க. நம்ம நட்சத்திர வேலையை பிரிக்க முடியாது. சில தர்ம வழிகளை மாத்த முடியாதுன்னு சொல்றோம். ஓகே ஓகே. சில தர்ம வழின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? தர்ம சக்கரங்களை மாத்த முடியாதுங்கன்னு மாத்த முடியாது. அதுக்காக தான் சார் ஏன் கேக்குறேன் அப்படின்னா, நீங்க நிறைய டீடைலா சொல்றீங்க அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட இந்த இப்போ கேள்வி நீங்க ஒரு சில கேக்குறது. பேர்த்துகளுக்கு சில இருக்குங்க. இந்த நட்சத்திரக்காரி இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் கர்மா வருது. ம் அதனால வந்து அந்த கோயிலுக்கு நீங்க போறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்கன்னு ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு மகான், ஒரு ஜோசியம், ஒரு சாஸ்திரம், ஏதோ ஒரு கண்டென்ட் எடுத்து அவங்க இதை சொல்லி அவங்க அவங்களே நல்லதை சொல்றாங்க. புரியுது. ஆனா அதை வந்து எத்தனை காலத்துக்கு நம்ம தடுக்க முடியாதுங்களே. ஓகே ஓகே அது தடுக்க முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, கோயில் எல்லாமே தர்ம வழிங்கன்னு. ஓகே புரியுது இப்ப சார். மேசத்துக்கு 9ஆம் இடம் எதுன்னு சொல்லுங்க? ஓகே. மேஷம், மேஷம், ரிஷபம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு. தனுசு. தனுசு யாரோட வீடு? குருவோட வீடு. குருவோட வீடு. இந்த குரு வந்து ஜாதகத்துல வந்து பிறக்கும் போதே அம்மா வந்து இன்னைக்கு விவரம் தெரிஞ்சு நீங்க ஒரு கோயிலுக்கு போக வேண்டாம்னு நம்ம நிறுத்திடுறோம். ஆனா 5 வயசு சின்ன குழந்தையில குழந்தை பிறந்த உடனே எந்த கோயிலுக்கு உங்களுக்கு ஆகலைன்னு சொல்றீங்களோ அதே கோயில கொண்டு போய் அம்மா முந்தானியை வேந்தி பிறந்த குழந்தை கொண்டு போய் சாமி கருவறைக்குள்ளேயே ஒரு பேர் வச்சு கொண்டு வந்திருக்குது. இப்பதான் நீங்க வேண்டாம்னு சொல்லணும். ஓகே ஓகே புரியுது புரியுது சார். அப்போ அந்த மக்களுக்கு அது ஒரு அவேர்னஸா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நீங்க ஒரு கேள்வி தர்ம வச்சேன். பலிங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. நம்மனால ஒருத்தர் கோயிலுக்கு போக வேண்டாம்னு நம்ம சொல்லக்கூடாது. புரியுது. ஏன் அதுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அவருக்கு இந்த காலகட்டங்கள்ல அவருக்கு ஒரு கெட்ட நேரம் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவருக்கு நல்லது மாறலாம். நாம ஏன் தடுக்கணும்? நம்ம ஜோதிடருங்க. நம்ம 120 வருஷத்துக்கு அப்புறம் நாம இந்த மண்ணை விட்டு போயிருவோம். அடுத்த தலைமுறை வந்து அந்த கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஜோசியம் வரும். அப்ப நம்ம கண்ண மூடி இருப்போமே, நாம எப்படி போய் சங்கிலி போட முடியும்? புரியுது சார் புரியுது. அப்ப அந்த மாதிரியான பதிவுகள் வந்துட்டு நீங்க எப்படி பிரசாதம் வாங்கி இப்ப அன்னதானம் ஊருக்குள்ள அன்னதானம் போடுறாங்க. ஆமா ஊருக்குள்ள அன்னதானம் போடுறாங்க. இந்த கோயில் சோற நான் திங்க மாட்டேன்னு சொல்லி போட்டு நம்ம கதவு முடிக்க முடியுங்களா? இல்ல சார். அந்த கோவில்ல படுற யாகத்தோட போக நம்ம வீட்டுக்குள்ள வருது. கதவு முடிக்க முடியுமா? முடியாது முடியாது. காத்து பூந்துக்குது இல்லைங்களா? அதெல்லாம் எதுவுமே ஊரே சேர்ந்துருக்குதுங்க. அப்போ யாருக்கிட்ட போய் நம்ம எங்க போய் நம்ம மறைஞ்சு வாழ முடியுங்கன்னு சொல்றேன். ஓகே. அப்ப அந்த மாதிரி ஆகாத நட்சத்திரங்கள் ஆகும் நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தர்ம 27 நட்சத்திரம் தான் தர்ம நட்சத்திரங்களே. ஏன் நீங்க கோடிக்கு நீங்க போய் மொட்டை மாடியில போய் அண்ணாந்து மலக்கப்படுங்க. அண்ணாந்து பாருங்க 1 கோடி நட்சத்திரம் இருக்குது. ஆனா நமக்கு கிடைச்சது 27 நட்சத்திரம் தான். ஓகே. அசுவதி நட்சத்திரத்தன்னைக்கு அசுவதி நட்சத்திரக்காரே ஒளி வருதுங்க. ஓகே. பரணி நட்சத்திரத்தன்னைக்கு பரணி வெள்ளி மின்னுது. 27 நட்சத்திரத்துக்கு 27 கலர்கள் மாறி மாறி நம்ம இந்த பூலோகத்தை கொடுக்குதுன்னா, அப்ப அவங்க எல்லாம் வந்து எனக்கு இந்த நட்சத்திரம் ஆகாதுன்னா அந்த ஒளி என் மேல படக்கூடாதுன்னு நம்ம உட்கார்ந்து கொடுக்க முடியாதுல்ல? முடியாது முடியாது. கண்டிப்பா. அப்ப தர்மம் 27 நட்சத்திரம் வந்து தர்ம நட்சத்திரம். கர்ம நட்சத்திரம் அல்ல, தர்ம நட்சத்திரம். தர்ம நட்சத்திரம். ரொம்ப ரொம்ப அருமை சார். ஆமாங்க. கண்டிப்பா. ஒரு உதாரணங்க. இப்போ 7வது நட்சத்திரம் வந்து வதை நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு 7வது நட்சத்திரம் வந்து நான் பூர நட்சத்திரத்துல பிறந்தேன். எனக்கு 7வது நட்சத்திரம் வந்து அனுச நட்சத்திரம். ஓகே. பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம். இது 7வது நட்சத்திரம் வந்து எனக்கு வதைத்தாரை. அப்ப நான் அனுச நட்சத்திர கோயிலுக்கு நான் போகல அப்படின்னு சொன்னா நான் ஜோசியர். நானும் போகல, வர்றவங்களே போக விடல அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய குத்தத்தை நான் வாங்க முடியும். ஓகே புரியுது. எனக்கு முதல்ல எடுத்துக்கங்க நீங்க. எனக்கு வத நட்சத்திரம். நான் அந்த கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னா நான் வதையை சரி பண்றதுக்கு அந்த கோயிலுக்கு நான் போகணும். ஓகே. அப்ப அந்த 7வது இடத்தை நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, எதிரி கிட்ட மறைஞ்சு வாழ்றத விட ஒரு நாள் போய் சாட்சிக்கார காலில் விழுகிறத விட சண்டைக்காரர்கள் போய் விழுந்து கிளியர் பண்ணிருங்கன்னு சொல்றேன். புரியுது. ஓகே. டைரக்டா போயிடணும் அப்படி. நீங்க எப்பவுமே வதைன்னு சொல்லி மறைஞ்சிருந்தே அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா நானும் வலியெல்லாம் தாங்கிட்டேன். எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க நான் போய் கேட்டேன்னா உங்களோட கோபத்தெல்லாம் நான் தீர்த்து நானே உங்க காலத்தை விட்டுட்டேன்னு சொல்லும் போது அந்த வதம் சரியா இருமலங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா சார். கண்டிப்பா சரியாடா. அப்ப யாரு எந்த கோயிலுக்கு வேணாலும் போலாம் அப்படிங்கறது உங்களுடைய. ஆமாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லைங்க. அது நம்ம உலகம் அறிஞ்ச உண்மை அது. ஓகே ஓகே. இன்னைக்கு யூடியூப்ல 15 வருஷம் ஆச்சுங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோயிலை பத்தி நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி போக வேண்டாம்னு நம்ம சொல்லிட்டோம்னா அந்த அடுத்த தலைமுறையில இவர் வந்து கூகுள் அழியாது. எனக்கு கண்டிப்பா நம்ம போட்ட பதிவுகள் எல்லாமே அப்படியே இருக்கு. போக வேண்டாம் நம்ம சொல்லிட்டாரே, அவ்வளவு சொன்னவரும் விவரம் எல்லாம் சொல்லியிருப்பாரான்னு சொல்லி நம்மளுக்கு ஏதாவது வந்து அவங்க அந்த தெய்வ குத்தத்தை தெய்வத்தினுடைய புண்ணியத்தை வாங்க பிறந்துட்டு தெய்வ குத்தத்தை நம்ம போகும்போது எடுத்துட்டு போக கூடாது. நம்மளை பொறுத்தளவு அவ்வளவுதான். ஓகே புரியுது சார். 60 வருஷங்கள் இருக்குதுங்க. 27 நட்சத்திரம் இருக்குது. 12 ராசி கோயில் இருக்குது. அனைத்து கோயிலையுமே நாம எதுக்குன்னு கேட்டீங்கன்னா
27 நட்சத்திர கோயிலுக்கு முதல் ஜோசியர் போய் 27 நட்சத்திர கோயில்ல போய் தேங்காவில் உடைச்சு பூஜை பண்ணி வாக்கு சித்தி பண்ணி வாக்கு பலிதமாக்கி வந்து நீங்க ஜோசியம் சொல்லுங்க, வாக்கு பலிக்கு. ஓகே. வேப்பங்குச்சியில காலையில இருந்துச்சு 48 நாள் பல்லு வலிக்குங்க, நீங்க சொன்னது வேலைக்கு பலிக்கு. ஓகே. அந்த இப்பதான் பிரஸ் வந்துருச்சு. வேப்பங்குச்சி இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். வேப்பங்குச்சி முடிச்சு கிராமத்துல எல்லாம் பாருங்க சார், இப்போ ஆன்லைன்லயே விக்குது சார் வேப்பங்குச்சி பிரஷ். பாருங்க ஆன்லைன்லயே விக்குது சார். அதனால என்ன தெரியுதுங்க, நேத்துக்கு ஒரு அம்மா குறி சொல்றவங்க என்னோட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. ஏதோ குலதெய்வத்தை ஒரு 20 குடும்பம் கும்பிடுறாங்களா, எனக்கு வாக்கு பலிதமாகும்னு நீங்க எனக்கு துணூறு வச்சு விடுங்கன்னு அந்த அம்மா கேட்டுச்சு. நான் விஸ்வாமித்திரத்தின் ஒரு ஜாதகம் பக்கம் எடுத்து வச்சிருந்தேன். இந்த அம்மா நெத்தியில பூசி ஒரு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி, விஸ்வாமித்திரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குமா, நல்லா இருக்குன்னு எனக்கு நான் சொன்னா படிக்கணும், இதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்லுங்கன்னாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா நான் கிராமத்துல தான் இருக்கேன். நான் சொன்ன வேப்பங்குச்சி கிழக்கு முகமா சூரிய ஒளி படக்கூடிய வேப்பங்குச்சி அது. ஓஹோ. சூரிய ஒளி வந்து அந்த இலை மேல படுது இல்லைங்களா, மேற்கு அஸ்தமனம். மரத்துலயும் கூட பாருங்க, மரத்துல கூட. என்ன சார் பயங்கரமா இருக்கீங்க. இப்போ கிழக்கு நோக்கி இருக்கிற மரத்துல அந்த சூரிய ஒளி படணும். சூரிய ஒளி படணும். சூரிய ஒளி பட்டதுல வந்து பவர் ஜாஸ்தி. ஓகே, சூப்பர். அந்த குச்சியை முறிச்சு நீங்க நல்லா மென்னு கசப்போட பல்லு விளக்குனீங்கன்னா பல்லுல இருக்கக்கூடிய துர்வாசம் எல்லாம் வெளியில போய் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை அடைச்சு வச்சுக்க கூடதெல்லாம் வெளியில வந்து கசப்பெல்லாம் உள்ள போய் நோய்க்கு மருந்து பாவக்காய் மாதிரி கீரி பூச்சி எல்லாம் செத்து வாக்கு சித்தியாகறக்கு அம்மனுக்கு பிடிச்சது வேப்பந்தலை. சக்தி இல்லாம சிவன் இல்ல. வேப்பந்தலைக்கு 1000 பேர் தியானிச்சிருக்கிறாங்க. தினமும் 48 நாளைக்கு நான் வேப்பங்குச்சியில பல்லு விளக்கியாச்சுன்னா அம்மனுடைய அருள் ரத்தத்துல கலந்துரும். அப்புறம் வாக்கு சொல்லுங்க, நீங்க இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, தொழில் செய்வீங்கன்னு சொல்லுங்க, வாக்கு படிக்குன்னு சொல்லிருக்கேன். படிச்சுதா சார் உங்களுக்கு? அவங்களுக்கு நடந்துச்சா சார்? நடக்குதுங்க. சூப்பர் சார். அதான் சொல்றேன், நீங்க உருவேத்துங்கன்னு சொல்றேன். ஓகே. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்க. அந்த காலத்துல ஒரு கூடையில வெளியூர் போறதா இருந்தா ஒரு வேப்பந்தலையை முறிச்சு ஒரு பையில போட்டு ஒரு எலுமிச்சை வச்சுட்டு தான் போவாங்க. ஏன் போறாங்கன்னா, என் ஆத்தா கூட வரா, எனக்கு யாரு மேலே நம்பிக்கை இல்லை என்ற ஆத்தா மாரியாத்தா கூட வராம. கண்டிப்பா சார். இப்ப பரிகாரங்கள் எலுமிச்சை பழமும் வேப்பந்தலையும் கையில வச்சிருந்தாங்க. என்னதான் மாடர்னா கார் வாங்கினா கூட இப்ப நீங்க சொல்ற அந்த ப்ராசஸ இன்னமும் கடைபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. மாடர்ன் ஆடி கார் வாங்கியிருக்கிறாரு, ஆனா தை நோம்பணிக்கு காப்பு கட்டு ஆடி காரு கட்டுறாரு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. வேப்பந்தலையும் பூலம்பூவும் ஆவாரம் பூவும் எல்லாம் வச்சு ஆடிக்காரு மேல வைக்கிறாங்க. கண்டிப்பா சார். அப்போ உங்களுக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லு எதுவுமே பொய்யா போகாது. கண்டிப்பா. முன்னோர்கள் சொல் முன்னே மலநெல்லிக்கா மாதிரி வாழ்க்கை. முன்னோர்கள் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். கடிச்சு சாப்பிடுங்க, என்ன கசப்பு கொடுத்துட்டீங்களே, ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க, இனிப்பா இருக்கு. கண்டிப்பா. அது மாதிரி இன்னைக்கு சொல்றது அது இருக்கலாம். இருந்தாலும் கடவுளுடைய என்னுடைய 40 ஆண்டு கால அனுபவத்துல என்னுடைய வாயில இருந்து இந்த கோயில் எந்த கோயிலும் வந்து நீங்க இந்த இடத்துல இருந்து ஜாதகம் பார்க்க வந்தவங்களை நான் போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய பாரம்பரியமா திருவள்ளுவர் குல வம்சம். எங்களுடைய தாத்தா ஜோசியரு, எங்க அப்பா ஜோசியரு, நான் ஜோசியரு, என் பையன் மேல் ஜோசியரு, அப்புறம் எங்க பாட்ட முப்பாட்டனெல்லாம் அவங்க எல்லாம் பார்த்திருக்காங்க. 7 தலைமுறையா தெய்வ கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சு கும்பிட தவிர வேற எங்கேயும் தாட்டி உள்ளவங்க. அதனால நம்ம எந்த நவீனங்கள் வந்தாலும் கடவுளை போய் காலில் விடு, அவர் பார்த்துக்குவாரு, நான் ஒரு வழியத்தான் காட்டுறேன். இது போது நம்ம ஒரு 1000 மேடைக்கு மேல பேசியாச்சு. புரியுது சார், புரியுது. எத்தனையோ ஜோதிட மாநாடுகள்ல போய் பேசுறோம். இந்த கேள்வி மூலமா நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. எனக்கு அது சொல்ல வரல. கண்டிப்பா சார். அவ்வளவு இருந்தாலும் ஆனா தெய்வத்துக்கு வந்து தெய்வம் உங்களோட, நீங்க வேண்டாம்னாலும் சாமி உங்களோட வாழணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அது வந்துருமே. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க சொன்னது வார்த்தை 100க்கு 100 உண்மை. நீங்க கோயிலுக்கு போகாம சில பேருக்கு ஜாதகத்துல 9ஆம் இடம்னு ஒண்ணு இருக்குதுங்க. ஜாதக கட்டத்துல 9ஆம் அதிபதி லக்கணத்துல இருந்தா சாமி கோயிலுக்கு அவர் போகணுங்கிறதே இல்ல. தெய்வம் இவரோட வாழுதுங்க. போன ஜென்மத்திலேயே நிறைய கோயில் போய் சேகரிச்சு வச்சுட்டாரு. இந்த ஜென்மத்துல அதனாலதான் அவரு ஒரு வித்தியாசமா சொல்றது, நான் எந்த கோயிலுக்கு போலியப்பா, நான் இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், வாச கட்டினேன், எல்லாம் பண்ணேன், எந்த சாமி கும்பிட்டேன்பாங்க. ஆனா அவர் ஜாதகத்துல பாருங்க 9 குடைவர் அவருடைய லக்கணத்துக்கு தொடர்பு இருக்கும். தெய்வம் வாழ்ந்துட்டு இருக்கு அவரோட. அதுக்கு போன ஜென்மத்துல அவங்க அப்பா தாத்தா முப்பாட்டம் கொழுப்பாட்டம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி இந்த தெய்வ அருள்களை எல்லாம் சேகரிச்சு இந்த ரத்தத்தை உருவாக்கி ஒரு சதைய பிண்டமா உருவாக்கி வச்சிருவாங்க. அவங்களோட ஸ்டோரேஜ் அத்தனை பவரும் இந்த வாசு இருக்கு. நீங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 10 வருஷம் கஷ்டப்படணும் இடம் வாங்கி வீடு கட்டா. ஆனா பூர்வீக சொத்துக்கு சொந்தமா அந்த ரத்தத்துல பிறந்தா ஒரு சொத்து இவருக்கு அப்புறம் அவருக்கு நோகாம எழுதி கொடுக்குறாங்க. பிறக்கும் போதே 1 கோடிக்கு எழுதி வச்சிடறாங்க. அதே மாதிரிதான் புண்ணியமும். அவங்க தாத்தா முப்பாட்டம் செஞ்ச புண்ணியத்தை பேரம்பேத்திகள் அனுபவிக்கிறதுக்கு தெய்வ சக்தியும் சேர்ந்துதான் கொடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். சொத்து மட்டும் இல்ல, கர்ம வினைகளும் இல்ல. இப்ப நான் ஆதரவற்ற பிரேதங்களை நிறைய அடக்கம் பண்ணிருக்கிறேன். இப்படி தர்ம தானங்கள் நிறைய பண்ணிருக்கேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு என் பையன் இருக்கான். நான் செஞ்ச தர்மத்தை நான் எப்ப நான் பார்க்க முடியும்னு கேட்டீங்கன்னா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குங்க.
ஓகே. அந்த குழந்தை சுப மாரிமுத்துங்கிற மாதிரி இன்னொரு சின்ன மாரிமுத்து பிறக்கலாம். ம். அவர் வந்து இந்த தர்ம சேவையெல்லாம் எடுத்து எங்க தாத்தா மாதிரி நான் வரப்போறேன்னு என் செஞ்ச புண்ணியத்தை அவன் அந்த என்னுடைய பையனோட அவன் பெத்து அவன் ஒரு குழந்தை கொடுப்பான். அந்த குழந்தையோட ஜாதகத்துல நான் செஞ்ச புண்ணியத்தோட இவன் ஜாயின் ஆயிடுவான். வாவ்! சூப்பர் சார். அந்த ஜாதக கட்டத்திலேயே நீங்க செஞ்ச அந்த புண்ணியம் சேர்ந்து தெரிஞ்சிரும். ஓகே. நம்ம முன்னோர்கள் சொல்லல, நீங்க யாராரு தர்மம் நம்ம கரெக்டா செய்துட்டு போறோமோ தர்மம் கட்டாகாதுங்க. அடுத்த தலைமுறைக்கு ஒரு வாரிசு பிறக்கும். ஓகே. ஒரு காலத்துல நான் ஒரு கோயில் கட்டி வச்சுட்டு போறேன். எங்க தாத்தா கட்டி பேர் போட்டு வச்சுக்கிறாரு. நான் கொடியை பிடிச்சி நிறுத்தி நான் தான் மணி அடிப்பேன், நான் தான் பூஜை பண்ணுவேன், நான் தான் சாமி கும்பிடுவேன், நான் தான் சாமிக்கு சக்கரை பொங்கல் வைப்பேன்னு. ஏன் அந்த ஆளுங்க ரத்தமும் சதையும் துடிக்குதுன்னா அது நம்ம ரத்தம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு உண்மை. நிறைய பேருக்கு கண் திறந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பதிவுகள் வந்துட்டு தொடர்ந்து நீங்க கொடுங்க சார். நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் கிளியர். இனிமே போக மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த ஒரு வீடியோவையும் பார்த்து தவறான ஒரு கண்ணோட்டத்துல வந்து நான் இந்த கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, சாட்சிக்காரன் காலில் விடுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த இடத்துல தப்பா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துக்கு நேராக கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்காங்க சொல்றீங்க. இதை பத்தி நம்ம வந்து ஒரு நாளைக்கு நீங்க லைவ் ஒரு நாள் பூரா நான் பேசி இந்த உலகத்துக்கு கொடுக்குறேங்க. ஓகே. ஒரு நாள் பூரா பேசுனா நம்ம இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வந்து அதுவே டெம்பிள். நீங்க இந்த அதிகமா இந்த கோயில் ஞானம் எனக்கு உதயமாகிறது காரணமே உங்க சேனலே டெம்பிள் வச்சிருக்கீங்க. கோவில் தானே? கண்டிப்பா சார். இந்த இடத்துல கோவிலுடைய பவர் நாங்க அதிகமா அதை தான் சார் நம்புறோம். அதனால என்னங்க அதிகமா அதுதான் நம்புறோம். அதனால தான் சார் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நீங்க பேர் வச்சுக்கிட்டா. டெம்பிள்னா தெய்வம், கோயிலுங்க. ஆமா ஆமா. எக்ஸ்பிரஸ்னா எங்கேயும் நிக்காம கோயிலா தேடுது. கண்டிப்பா. எல்லா தெய்வங்களும் அந்த கேமராவுல வந்து குடியிருக்குது. கண்டிப்பா சார். அதுல இருந்து எடுத்து மக்கள் அதை பார்த்து வாழ்ந்து மன நிம்மதியா தெய்வத்தை மனசுக்குள்ள குடியிருச்சு. கண்டிப்பா சார். ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சிறு உதவிதான். இதுக்கு நீங்க இந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நீங்க பேர் வச்சிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த பொருள் கிடைச்சிருச்சு. இது எங்க இருந்தாலும் நீங்க ஒரு வாக்கு சொல்லும் போது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க சொல்றீங்க. இதனால இது என்ன ஒரு யோகம்னு கேட்டா, நீங்க இதை அதிகமா உச்சரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உங்க முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த புண்ணியம் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க டெம்பிள் எக்ஸ்பிரஸ் சொல்றீங்க. ஓகே ஓகே ஓகே. ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் தாங்க. ஓகே. கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு சார். அது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு இப்போ நீங்க வேற பேர் வச்சிருக்கலாங்க. ஓகே. ஆனா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நீங்க வச்சுட்டீங்க. அந்த டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வந்து அருமையான வார்த்தைய உலகத்தை கொண்டு போய் இன்னைக்கு எல்லாத்தையும் பார்க்க வச்சு அதுல இருக்கிற வீடியோவை மக்கள் பார்த்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்றாங்க, லைக் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. இதுல என்ன ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா, எப்போ ஒரு அம்மா ஒரு வீடியோ போடுவாங்க, நம்ம அந்த கண்டென்ட் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இவ்வளவு காலம் சொல்றதுக்கு 7 தலைமுறையா உங்களோட கோயில் வாழும். ஓகே. அந்த கோயில் வாழ்ந்த தலைப்பு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? ஓகே. தலைப்பு இப்ப பேர் வந்து விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். எனக்கு ஜோசியத்தோட பேர் அதானே அந்த மாதிரி. ஓகே ஓகே. என்னோட ஆபீஸ்க்கு ஒரு நேம் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா சார். விஞ்ஞான ஜோதிட ஆலோசனை மையம். கண்டிப்பா. அப்ப நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்கன்னா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வச்சுக்கிறீங்க இல்லைங்களா? இந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நிறைய தெய்வங்களுக்கு உங்க முன்னோர்கள் பூஜை பண்ணி அந்த பவர் அதிகமாயிருச்சுன்னா அதோட பொருளோட தலைப்பு நம்ம கண்ட்ரோல்ல வந்துருங்க. ஓகே, புரியுது சார். நம்ம கண்ட்ரோல்ல வந்து ஒரு வார்த்தை டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நீங்க அடிச்சீங்கன்னா அதுல இருக்கிற அத்தனையும் உட்கார்ந்த இடத்துல பாக்குறாங்கன்னா நீங்க விதைச்சு வச்சதுனாலதான் நம்ம பாக்குறாங்க. கண்டிப்பா. அப்போ நீங்க விதைச்சு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க முன்னோர்கள் விதைச்சு வச்சுக்கிறது உங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்றேன். ஓகே, புரியுது சார். கண்டிப்பா சார். ரொம்ப பெரிய ஒரு ஏதோ ஒரு வகையில நீங்க சொல்றது கேட்கும்போது ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அந்த ரொம்ப நிறைய பேர் வந்துட்டு நம்ம சேனல்ல இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சொல்லதான் நாங்களும் கொஞ்சம் வளர்ந்துட்டு வரோம். இன்னும் நிறைய மக்கள் நீங்க விஸ்வாமித்திரர் கோயில் சொன்னதுல இருந்து தான் கோயில் பத்தின பதிவுகள் அதிகமா வந்து நாங்க போட ஆரம்பிச்சோம். அந்த மாந்தி நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட நேயர்களுக்கும் தெரியும். நிறைய பேர் அந்த கோயிலுக்கு நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் அது போயிருந்தாங்க. உங்களுக்கும் நிறைய தொலைபேசியில கால் வந்து 50 பேர் 100 பேர் தான் விஸ்வாமித்திரர் கோயிலுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போனாங்க. வருவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அந்த கோயிலை பத்தி வரலாறை எடுத்து நம்ம டெம்பிள் எக்ஸ்பிரஸ்ல சொன்னேன். இன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு 3000 பேர் அந்த கோயிலுக்கு வர்றாங்க. 100 மூட்டை அரிசி அங்க வருது. 100 கிலோ காய்கறி வருது. தேங்காய் ஒரு 1000 காய் வருது. சாமிக்கு பழம் பத்தி சூடங்கள் நிறைஞ்சு வருதுங்க. வர்ற மக்களுக்கு எல்லாரும் அன்னதானம் பண்றாங்க. எல்லாமே நம்ம சேனல்ல சொன்னோம். கார்ல போறவங்க எல்லாருமே சுமக்க போறது இல்ல. அந்த சாமிக்காக அந்த கோவில் வந்து ஒரு வனாந்திர காடு, கடற்கரை ஓரம். அங்க ஒரு பெரிய அளவுக்கு வந்து கடகண்ணிகள் வந்து அதிகமா கிடையாது. இப்பதான் கொஞ்சம் மாலை கடை பூக்கடையில வந்திருக்கு. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால போகும்போது அந்த ஊர்ல ஒரு காபி சாப்பிட்றதுக்கு கூட வந்து மெயின் ரோடுக்கு தான் வரணும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்களுக்கு சக்கரை மண்டை வெல்லம், பச்சரிசி, பொங்கல் வைக்கிறதுக்கு, அன்னதானத்துக்கு அரிசி, இதெல்லாம் கார்ல
உங்களுடைய இதுல ஒரு உரமுனைக்கு போற மாதிரி எடுத்துட்டு போங்கன்னு சொன்னேங்க. ஆமா சார். அன்னைக்கு அரிசி வாங்கிட்டு போய் அந்த கோயிலுக்கு போடுங்கன்னு சொன்னங்க. அன்னைக்கு கண்டிப்பா. அன்னதானம் இன்னைக்கு வரைக்கும் நிக்காம இன்னைக்கு நடக்குது. வரைக்கும் நிக்கல சார். அப்போ ஒரு ஜோதிடர் வழிகாட்டி தானே. கண்டிப்பா சார். நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை சார், எத்தனை பேர் ஆக்சுவலா நீங்க சொல்றது 1000 பேர் சொல்றீங்க. ஆனா எங்களுக்கு நீங்க ஃபோன் எடுக்காததுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு கால்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கு எப்படி போகணும், வழி எப்படி, எத்தனை பேர் கூட்டு போகணும், அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தவே முதல் முறையா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லா ஆமா சார். மக்களும் ஆமா சார். இன்னைக்கு பெரிய பெரிய துறையில இருக்கிறவங்க எல்லாரும் போய் அந்த ஸ்ரீ சக்கரத்தை தொட்டுட்டு வர்றாங்க. அது இன்னைக்கு 1000 காலத்து பயிர் மாதிரி 12 வருஷத்துக்கு ஒரு பவர் அந்த ஸ்ரீ சக்கரம் கண்டிப்பா இன்னைக்கு மகிமை கூடிருச்சுங்க. கண்டிப்பா சார். எப்பவுமே நிறைய மனிதர்கள் ஒரு கோயிலுக்குள்ள போய் பாதம் பட்டா அந்த பாதத்துல புண்ணியமான பாதம் படப்பட அந்த இடம் மெருகேறி அதான் சார், அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கூடும்ன்றது. கண்டிப்பா சார். எப்பவுமே ஒரே ஒரு கல்லை எடுத்து 1000 பேர் அந்த கல்லை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கல்லுக்கு உயிர் வந்து எல்லா பவரும் அந்த கல்லுக்கு தான் போகும். ஓகே. அது போல ஒரு கோயில் மேல அதிகமா நம்ம நாட்டம் இருந்த பாருங்க, நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க பெரும்பாலும் விஸ்வாமித்திர கோயில் போயிட்டு வந்தவங்க தான் வர்றாங்க. ஆமா சார். ஆமா ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறைய வராங்க. சொன்னீங்க. ஆமா, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதங்க. கண்டிப்பா சார். அதனால இன்னும் நிறைய பேசலாங்க. கண்டிப்பா சார். நிறைய வாஸ்து பத்தி நீங்க எடுத்து பேசுனதுல தான் இந்த இவ்வளவு விஷயம் கிடைச்சதுங்க. ஆமா சார். இப்போ நீங்க சொன்ன அந்த மனையடி சாஸ்திரத்துல ஒரு ரகசியம் சொல்லியிருக்கீங்க. அது வந்துட்டு நம்ம கண்டிப்பா வந்து நிறைய பேருக்கு இது ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம், கோயில் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் நிறைய கோயில்கள் பத்தி, மக்களுக்கு தெரியாத ரகசியங்களை பத்தி அடிக்கடி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்கம்மா. நம்ம ஜாதகம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். ஆதிகால பரிகாரம் புத்தகம் A4 சைஸில் ஒரு மிகப்பெரிய புத்தகம் உருவாக்கியிருக்கேன். இது எல்லா வீட்டுக்கும் வீடு வீடாக போகுது. கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கும் அந்த புத்தகம் வரும். புத்திரம் பிறக்கும், புத்தகம் பிறக்குமா? அதனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.